Hello friends, I am teacher Vasan. I went அப்படின்னா நான் சென்றேன் to a big company. ஒரு பெரிய கம்பெனிக்கு. எதுக்கு? for a job interview. ஒரு வேலை நேர்காணலுக்காக. நான் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு வேலை நேர்காணலுக்காக சென்றேன். கம்பெனி அப்படின்னா நிறுவனம், இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல். சரி. I dressed அப்படின்னா நான் ட்ரெஸ் பண்ணேன். ப்ரொஃபஷனலா. எதுக்கு? to make உருவாக்குவதற்கு a good first impression. ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை உருவாக்குவதற்கு ஐ ட்ரெஸ்ட் ப்ரொஃபஷனலி அப்படின்னா தொழில்முறை சார்ந்த அப்படின்னு அர்த்தம். இம்ப்ரெஷன் அப்படின்னா அபிப்பிராயம், தாக்கம். சரி. ஐ கேரிட் அப்படின்னா நான் கொண்டு சென்றேன், நான் எடுத்து சென்றேன் அப்படின்னு அர்த்தம். CARRY. கேரி அப்படின்னா கொண்டு செல்வது, எடுத்து செல்வது, சுமந்து செல்வது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. சரிங்களா? ஐ கேரிட் மை ரெஸ்யூம் அப்படின்னா நான் என்னுடைய ரெஸ்யூமை எடுத்துக்கிட்டு போனேன். இன் அ நீட் ஃபைல். ஒரு நீட்டான ஃபைலில். நம்ம தமிழ்லேயே நீட் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? சரி. ரெஸ்யூம் அப்படின்னா சுய விவர குறிப்பு. சரி. அப்புறம் த ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னா வரவேற்பாளர். ஆஸ்க்ட் மீ டு வெயிட். என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. இன் த ஹாலில். ASK. ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல மீ, அப்புறம் HIM ஹிம், HER ஹர், THEM them இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலோ இல்ல ஏதாவது பேர் அதுக்கு பக்கத்துல டூ வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு கேளு அப்படின்னு அர்த்தம் கொடுக்காது, சொல்லு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? The receptionist asked me to wait in the hall அப்படின்னா வரவேற்பாளர் என்னை ஹால்ல வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம். சரி. அடுத்தது தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். The manager called my name அப்படின்னா மேனேஜர் என்னோட பெயரை கூப்பிட்டாரு. கால் அப்படின்னா அழைப்பது, கூப்பிடுவது. கால்ட் அப்படின்னா அழைச்சாச்சு, கூப்பிட்டாச்சு. சரி. ஆஃப்டர் 10 minutes அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா, 10 நிமிடத்திற்கு பிறகு, 10 நிமிடங்களுக்கு பிறகு மேலாளர் என் பெயரை அழைத்தார். சரி. ஐ என்டர்ட் நான் நுழைந்தேன். ஐ என்டர்ட் த ரூம் நான் ரூமுக்குள்ள நுழைஞ்சேன். அண்ட் மற்றும் கிரீட்டட் வணக்கம் செலுத்தினேன், வணக்கம் கூறினேன். த இன்டர்வியூவர் அப்படின்னா நேர்காணல் செய்பவர். நான் அறைக்குள் நுழைந்து நேர்காணல் செய்பவரை வாழ்த்தினேன், வணக்கம் கூறினேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது தே ஆஸ்க்ட் அப்படின்னா அவர்கள் கேட்டார்கள். அபவுட் மை எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய கல்வி பற்றியும் மற்றும் அனுபவத்தை பற்றியும். தே ஆஸ்க்ட் அவர்கள் கேட்டார்கள். எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவம். சரி. ஐ ஆன்சர்ட் அப்படின்னா நான் பதிலளித்தேன், ஆன்சர் பண்ணேன். ஆல் த கொஸ்டின்ஸ் எல்லா கேள்விகளுக்கும். கான்ஃபிடென்ட்டா தன்னம்பிக்கையுடன். கான்ஃபிடென்ட்லி அப்படின்னா தன்னம்பிக்கையுடன் அப்படின்னு அர்த்தம். சரி. அடுத்தது they told me அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். they would inform அவர்கள் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. they told me they would inform அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம். the results முடிவுகள். soon விரைவில். முடிவுகளை விரைவில் அறிவிப்பதாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், கூறினார்கள். இன்ஃபார்ம் அப்படின்னா அறிவித்தல், தெரிவித்தல். ரிசல்ட்ஸ் அப்படின்னா முடிவுகள். சரி. ஐ தேங்க்ட் அப்படின்னா நான் நன்றி கூறினேன். them அவர்களுக்கு. அண்ட் மற்றும் LEAVE லீவ் இதோட பாஸ்ட் தான் லெஃப்ட். இந்த லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு புறப்படுறது, கிளம்புறது, வெளியேறுவது, விடுமுறை, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. லீவ் இதோட பாஸ்ட் லெஃப்ட் அப்படின்னா புறப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு, வெளியேறியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ தேங்க் them அப்படின்னா நான் அவர்களுக்கு நன்றி கூறினேன். அண்ட் லெஃப்ட் த ஆபீஸை விட்டு கிளம்பிட்டேன். வித் ஹோப் நம்பிக்கையுடன். நான் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு நம்பிக்கையுடன் அலுவலகத்தை விட்டு வெளியேறினேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.